இல்லை சொக்காரா, நான் தானே உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பேச போகிறோம்னா பிக் பாஸ். பிக் பாஸில் ஒருத்தர் வெளியே போயிருக்காரு, வெளியே எலிமினேட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள வாங்க, ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா நண்பர்களே? நம்ம பிக் பாஸில் நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் தான் வந்து வெளியே போயிட்டாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க. பிரவீன் காந்தி சார் வந்து ரட்சகன் படம் எடுத்த ஒரு டைரக்டர் சார், நல்ல மனிதர். ஆனால் எதுக்கு வெளியே போனாங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள். அதாவது ஒரே விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கருத்துங்கிற பேரில் வந்து சொன்னது யாருக்குமே உள்ளே இருக்க யாருக்குமே புரியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி சாருக்கே வந்து புரியலை. உங்களை வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நான் வந்து விண்வெளியில் இருந்தேன், நான் ஏன் வெளியே போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இங்கேயே இருப்பேன், நான் பிக் பாஸ் மேடலில் இருப்பேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பேன், அது ஏன் இஷ்டம் அப்படி இப்படிலாம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. இந்த கருத்து வந்து உள்ளே இருக்க யாருக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, ஏன் பிக் பாஸுக்கே புரியலை. நீங்கள் வந்து பெரிய ஆள், நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டில் இருந்திருக்கணும். அதுதான் ஏன் அப்படி போனீங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரவீன் காந்தி சார். அதே நேரம் என்ன சொல்கிறீங்க, நான் தப்பு பண்ணலை, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் தோக்கலுங்கிறீங்க. ஐயா, நீங்கள் தோற்றதுனால தான் ஐயா அவங்கள பிக் பாஸ் விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அதே நேரம் இன்னொன்று சொல்கிறேன், திருப்பி ஒயில்டு கார்டில் வாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பெரிய ஆள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பண்புள்ள ஆள், ஒரு பக்குவமான ஆள். நீங்கள் கருத்து சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன், அப்படி இப்படி சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒயில்டு கார்டில் கண்டிப்பாக அவர் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். நம்ம கொஞ்சம் கருத்து சொல்கிறது வந்து தெளிவாக சொல்லுங்கள், மக்களுக்கு புரியலை. ஏன் நம்ம விஜய் சேதுபதி சாரே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்குறாரு. என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. சரி, ரைட்டு. இனிமேலே கொஞ்சம் அடுத்த ட்ரிப்பு ஒயில்டு கார்டில் வந்தீங்கன்னாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.